டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு பிளான்ட் பிசியாலஜி அதில் தாவர செயலியலிலே பிளான்ட் ரெஸ்பிரேஷன் தாவரங்களில் நடைபெறக்கூடிய சுவாசித்தலில் சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகேயா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு. கொஸ்டின் நம்பர் 1 for you. How much of energy released during aerobic respiration is approximately conserved in the form of ATP? காற்று சுவாசத்தின் பொழுது வெளிவிடப்படுகின்ற ஆற்றலில் எத்தனை சதவிகிதம், ஓகே அந்த ஆன்சர் சொல்லல, கவலைப்படாத, எத்தனை சதவிகிதம் ஏடிபியாக சேமித்து வைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 20%, ஆப்ஷன் பி 40%, ஆப்ஷன் சி 60%, ஆப்ஷன் டி 80%. குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆனது, குளுக்கோஸ் ஆனது எரிக்கப்படுகிறது. We get energy in the form of ATP. ஆற்றலானது ஏடிபியாக கிடைக்கிறது. அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைகின்ற சமயத்தில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசத்தில் எவ்வளவு பர்சன்ட் எனர்ஜி ஏடிபியா சேமித்து வைக்கப்படுகிறது? 20, 40, 60, 80. ஏன்னா C6H12O6 plus 6O2 which gives 6CO2 plus 6H2O plus 36 ATP ன்னு படிச்சிருப்பேன். அந்த குளுக்கோஸ்ல எவ்வளவு பர்சன்ட் ஏடிபியா கன்சர்வ் ஆகுது? ஓகே, ஜஸ்ட் 40%, 40% மட்டும்தான் என்னவாக சேமித்து வைக்கப்படும்? ஏடிபியாக சேமித்து வைக்கப்படும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சைட்டோக்ரோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். சைட்டோக்ரோம் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் பங்கேற்கக்கூடியது. இது பார்த்துருப்பேன். எங்க இருக்கும்? ஆப்ஷன் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸில் காணப்படும். ஆப்ஷன் பி அவுட்டர் வால் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவின் வெளிச்சவ்விலே காணப்படும். கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவின் கிறிஸ்டாவிலே காணப்படும். லைசோசோம்ஸ், லைசோசோம்களிலே காணப்படும். ஒரு ஆன்சர் வரல, திருப்பி சொல்றேன். சைட்டோக்ரோம் எங்க இருப்பா? 1 மேட்ரிக்ஸ், 2 மைட்டோகாண்ட்ரியாவின் அவுட்டர் வால், தட் இஸ் வெளிச்சவ்வு, 3 கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவின் கிறிஸ்டே, 4 இஸ் லைசோசோம்ஸ், லைசோசோம்கள். இதற்கு சரியான விடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கிறிஸ்டே இருக்கு பத்தியோனோ, கிறிஸ்டேவில் காணப்படும். ஸோ கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இஸ் செட் டு பி கிறிஸ்டே. அந்த கிறிஸ்டேல தான் அது இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோ. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. When protein is aerobically oxidized, the respiratory quotient value will be. புரதமானது ஆக்சிஜனேற்றம் அடைகின்ற சமயத்தில் காற்று சுவாசத்தில் ஈடுபட்டு அதனுடைய சுவாச ஈவு இவ்வளவு இருக்கும். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 0, 0, ஆப்ஷன் சி மோர் தேன் 1, 1 மேல், ஆப்ஷன் டி லெஸ் தேன் 1, 1 கீழ். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்னா உனக்கு தெரியும். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ்டு பை ஆக்சிஜன் டேக்கன். சுவாச ஈவு என்பது சுவாசித்தலின் பொழுது வெளிவிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஆக்சிஜனின் அளவிற்கும் இடையே உள்ள விகிதமாகும். ஆன்சர் கிடைச்சது. வெரி குட். இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1, 1 கீழாகத்தான் காணப்படும். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which one has the lowest respiratory quotient? கீழ் வருகின்ற 4 எதில் குறைந்த சுவாச ஈவானது காணப்படும்? ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி ட்ரைபால்மிட்டன், ஆப்ஷன் சி ஆக்சாலிக் ஆசிட், ஆப்ஷன் டி மேலிக் ஆசிட். திருப்பி சொல்றேன். குளுக்கோஸ், ட்ரைபால்மிட்டன், ஆக்சாலிக் ஆசிட், மேலிக் ஆசிட். உடனே ஆன்சர் கிடைச்சிருக்கு. குட். இதற்கு சரியான விடை என்பது ட்ரைபால்மிட்டன். ஏன்னா குளுக்கோஸ்க்கு 1 உனக்கு தெரியும், ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் மேலிக் ஆசிட் எடுத்துட்டு எல்லாம் 4 வரும். அப்ப ட்ரைபால்மிட்டனுக்கு 0.7 இருக்கும் சுவாச ஈவு. எனவே ட்ரைபால்மிட்டன் என்பது சரியானது. 2-3 குழந்தைகள் சொல்லியிருக்கேன். குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which molecule links glycolysis with fermentation as well as TCA cycle? Which molecule links glycolysis with fermentation as well as TCA cycle? Glycolysis நொதித்தலுடன் மற்றும்
TCA சுழற்சியுடன் இணைக்க உதவுகின்ற வேதிப்பொருள். ஆப்ஷன் ஏ எத்தனால், ஆப்ஷன் பி அசட்டால்டிஹைட், ஆப்ஷன் சி பெப் பாஸ்போஈனோல் பைருவிக் ஆசிட், ஆப்ஷன் டி பைருவிக் ஆசிட். குளுக்கோஸ் இருக்குடா. ஓகேயா? ரைட், 2-3 ஆன்சர் வந்திருக்கு, பரவாயில்ல, கரெக்டாக சொல்றீங்க. கிளைகோலைசிஸை நொதித்தலோட ஃபெர்மெண்டேஷனோட இதுதான் கனெக்ட் பண்ணும். இதே தான் உனக்கு TCA சைக்கிளோட கனெக்ட் பண்ணும். குட், சரியான விடை கிடைத்தது பைருவிக் ஆசிட். ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் போது, நொதித்தலின் பொழுது the pyruvic acid is converted into either ethyl alcohol or lactic acid. நொதித்தலின் பொழுது பைருவிக் அமிலமானது எத்தில் ஆல்கஹாலாகவோ அல்லது லாக்டிக் அமிலமாகவோ மாறும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்புறம் கிரப் சைக்கிள்ல இட் கோஸ் டு TCA சைக்கிள், அது மாதிரியே நடக்கலாம். பைருவிக் ஆசிட் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், 2-3 பேர் சொன்னீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. FAD is an electron acceptor in citric acid cycle during the oxidation of. FAD flavin adenine dinucleotide னு படிச்சிருப்பேன். இது எலக்ட்ரான் ஏத்தியாக சிட்ரிக் அமில சுழற்சியில் இருக்கிறது. எப்பொழுது? during the oxidation of. எதனுடைய ஆக்சிஜனேற்றத்தின் பொழுது? ஆப்ஷன் ஏ malic acid to oxaloacetic acid, ஆப்ஷன் பி succinic acid to fumaric acid, ஆப்ஷன் சி citric acid to alpha ketoglutaric acid, ஆப்ஷன் டி oxaloacetic acid to citric acid. எஸ், திருப்பி சொல்றேன். FAD ஃபார்ம் ஆகுது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல, அது எப்போ வரும்? எஸ், ஒரு ஆன்சர் கிடைச்சது. வெரி குட், சக்சனிக் ஆசிட் டு ஃபியூமாரிக் ஆசிட். சக்சனிக் அமிலத்திலிருந்து ஃபியூமாரிக் அமிலமாக மாறுகின்ற சமயத்தில் தான் ஆக்சிஜனேற்றத்தின் பொழுது இழக்கப்பட்ட ஹைட்ரஜனை யூஸ் பண்ணிட்டு FAD எலக்ட்ரான் FAD becomes FADH2 அப்படின்னு படிச்சிருப்பேன். அது உனக்கு தெரிஞ்சதுதான், அந்த வார்த்தை மறந்துடாத. சக்சனிக் ஆசிட் டு ஃபியூமாரிக் ஆசிட், அந்த சைக்கிளை ஞாபகம் வச்சுட்டா மறக்காதவனுக்கு அசடைல் கோஎசிட்ரிக் ஆசிட், சக்கோனிட்டிக் ஆசிட், ஐசோசெட்ரிக் ஆசிட், ஆல்ஃபா கீட்டோகுளுட்டரிக் ஆசிட், சக்சனைல் கோஎசக்சனிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட், மேலிக் ஆசிட் அண்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட்னு படிச்சிருப்பேன். அந்த சைக்கிள் தெரிஞ்சு அதை ஈஸியாக எழுதிடுவோம். வெரி குட், நல்லா சொன்னீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Conversion of pyruvic acid into ethyl alcohol is facilitated by the enzymes. பைருவிக் அமிலமானது எத்தில் ஆல்கஹாலாக மாறுகின்ற சமயத்தில் FADH2 flavin adenine dinucleotide phosphate hydride பேர். ஓகே, திருப்பி கொஸ்டினை சொல்றேன். Conversion of pyruvic acid into ethyl alcohol is facilitated by the enzyme. பைருவிக் அமிலமானது எத்தில் ஆல்கஹாலாக மாறுவதற்கு துணை செய்கின்ற நொதி அல்லது நொதிகள். ஆப்ஷன் ஏ கார்பாக்சைலேஸ், ஆப்ஷன் பி பாஸ்பேட்டேஸ், ஆப்ஷன் சி dehydrogenase, ஆப்ஷன் டி decarboxylase and dehydrogenase. Carboxylase, phosphatase, dehydrogenase and decarboxylase and dehydrogenase. ஒரு ஆன்சர் வந்திருக்கு. எஸ். Any other option? ரைட், இதற்கு சரியான விடை என்னன்னா fourth option, decarboxylase and dehydrogenase என்பது சரியான விடை. அதுதான் இருக்கணும். ஏன்னா கார்பன் ரிமூவ் ஆகும், டீகார்பாக்சிலேஷன், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுனால டீஹைட்ரோஜனேஷன், ரெண்டுமே இந்த இடத்துல வரும் எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிற சமயத்தில். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. அடுத்த கொஸ்டின் சும்மா ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலான்னு பார்த்தேன், அப்புறம் ஜெனரல் டிஸ்கஷன் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் CO2 இஸ் நாட் ரிலீஸ்ட்? கீழ்வரும் நிகழ்வுகளில் எந்த நிகழ்வில் கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடப்படாது? ஆப்ஷன் ஏ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், தாவரங்களில் நடைபெறுகின்ற காற்று சுவாசம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ், விலங்குகளில் நடைபெறக்கூடிய காற்று சுவாசம். ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் நொதித்தல். லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன், லாக்டேட் நொதித்தல். இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ரா, உனக்கு தெரிஞ்சது ஜெனரலா கேட்கணும். திருப்பி கொஸ்டினை படிக்கிறேன். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் CO2 இஸ் நாட் ரிலீஸ்ட்? கீழ்வரும் நிகழ்வுகளில் எந்த நிகழ்வில் கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடப்படாது? ஆப்ஷன் ஏ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், தாவரங்களில் காற்று சுவாசம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ், விலங்குகளில் காற்று சுவாசம். ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் நொதித்தல். லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன், லாக்டேட் நொதித்தல்.
எஸ், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். இதுக்கு சரியான விடை என்பது ஆப்ஷன் டி. லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் அமில நொதித்தலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்க கார்பன் டை ஆக்சைடு வெளில வராது. C6H12O6 which gives 2C3 படிச்சிருப்பேன் நினைக்கிறேன், H6O3 plus energy. So carbon dioxide என்பது லாக்டிக் அமில நொதித்தல், லாக்டோபாசில்லஸ் லாக்டஸ் அண்ட் பாசில்லஸ் அசிடிலாக்டி பார்ட்டிசிபேட் பண்ற லாக்டிக் அமில நொதித்தலில் எது வெளிப்படாது? CO2 வெளிப்படாது. குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. Acetylation of pyruvate takes place in D. அசடைல் கோயோட சேரக்கூடியதுல acetylation of pyruvate takes place in D. பைருவிக் அமிலமானது அசடைலேஷன் அடைதல் என்பது இங்கு நடைபெறும். பெரி மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏ, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் பி, கிறிஸ்டே ஆப்ஷன் சி, F1 பார்ட்டிகல் ஆப்ஷன் டி. அதாவது பைருவிக் ஆசிட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு அசடைல் கோயே, அப்படியா மாறும். பைருவிக் அமிலமானது அசடைல் கோயேவாக மாறுது பத்தி ஒன்னும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கேட்டிருக்கிறது அசடைலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். அந்த அசடைல் கோயேவா மாறுறது பத்தி ஒன்னும் அந்த மாறக்கூடிய நிகழ்வு எங்க நடக்கும்? ஆப்ஷன் ஏ பெரி மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ், பெரி மைட்டோகாண்ட்ரியல் இடைவெளி, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் திரவ பகுதி, கிறிஸ்டே கிறிஸ்டே, F1 பார்ட்டிகல் F1 பார்ட்டிகல், F1 துகள்கள். எஸ், நானே சொல்லிடுறேன். இது எங்க நடக்கும்னா ரெண்டு மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்க பெரி மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ், மைட்டோகாண்ட்ரிய சவ்வுகளுக்கு இடையே காணப்படுகின்ற செல் இடைவெளியில் இது நடைபெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள், அல்லது சவ்வு இடைவெளி. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. சும்மா ஒரு 4-5 क्वेश्चन பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியா தெரியுங்கிறதுனால. ரைட், சொல்லுங்க. Which one of the following reaction is an example for oxidative decarboxylation? கீழ்வரும் நிகழ்வுகளில் எந்த நிகழ்வானது பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கத்திற்கு உதாரணம்? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஆப்ஷன் ஏ கன்வர்ஷன் ஆஃப் சக்சினேட் டு ஃபியூமரேட், சக்சினிக் அமிலமானது ஃபியூமரிக் அமிலமாக மாறுதல். கன்வர்ஷன் ஆஃப் ஃபியூமரேட் டு மேலேட், ஃபியூமரிக் அமிலமானது மேலிக் அமிலமாக மாறுதல். கன்வர்ஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் டு அசடைல் கோயே, பைருவிக் அமிலமானது அசடைல் கோயேவாக மாறுதல். கன்வர்ஷன் ஆஃப் சிட்ரேட் இன்டு ஐசோசிட்ரேட், சிட்ரேட் ஆனது தட் இஸ் சிட்ரிக் அமிலமானது ஐசோசிட்ரிக் அமிலமாக மாறுதல். திருப்பி क्वेश्चन சொல்றேன். which one of the following reactions is an example of oxidative decarboxylation? oxidative decarboxylation. கீழ்வரும் வினைகளில் எந்த வினையானது ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கத்திற்கு உதாரணமாகும்? ஆப்ஷன் ஏ கன்வர்ஷன் ஆஃப் சக்சினேட் டு ஃபியூமரேட், சக்சினிக் அமிலம் ஃபியூமரிக் அமிலமாக மாறுதல். ஃபியூமரேட் டு மேலேட், ஃபியூமரிக் அமிலமானது மேலிக் அமிலமாக மாறுதல். பைருவேட் டு அசடைல் கோயே, பைருவிக் அமிலம் அசடைல் கோயேவாக மாறுதல். சிட்ரேட் டு ஐசோசிட்ரேட், சிட்ரிக் அமிலமானது ஐசோசிட்ரிக் அமிலமாக மாறுதல். லேட்டா இருந்து நானே சொல்லிடுறேன். எஸ், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். இதுக்கு சரியான விடை என்பது பைருவிக் அமிலம் அசடைல் கோயேவாக மாறுதல். இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்கு பத்தி ஒன்னும் ரெஸ்பிரேஷன்ல இரண்டாவது படிக்கு பேரு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்னு பேர். பைருவிக் அமிலமானது ஆக்சிஜனேற்றம் மற்றும் கார்பன் நீக்கமடைந்து இரண்டு மூலக்கூறு அசடைல் கோயே உருவாகும். The conversion of pyruvic acid into acetyl CoA. Or pyruvic acid molecules are oxidized and decarboxylated to form two molecules of acetyl CoA னு படிச்சிருப்பேன். இந்த pyruvic acid that is acetyl CoA மாறுறது பத்தியோன்னு அதுதான் oxidative decarboxylation. Oxidation, removal of hydrogen, hydrogen நீக்கப்படுதல். Decarboxylation, removal of carbon, carbon நீக்கப்படுதல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Good. Next question. Biological oxidation of Krebs cycle enols. உயிரிய ஆக்சிடேஷன், Krebs சுழற்சியின் உயிரிய ஆக்சிஜனேற்றத்தில் பங்கேற்பது. ஆப்ஷன் ஏ O2, ஆப்ஷன் பி CO2, ஆப்ஷன் 3 O3, ஆப்ஷன் டி NO3. திருப்பி சொல்றேன். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அண்ட் Krebs cycle enols.
கிரப் சுழற்சியில் நடைபெறக்கூடிய உயிரிய ஆக்சிஜனேற்றத்தில் பங்கேற்பது. ஆப்ஷன் ஏ O2 ஆக்சிஜன், ஆப்ஷன் பி CO2 கார்பன் டை ஆக்சைடு, 3 O3 ஓசோன், டி NO3 நைட்ரிக் நைட்ரஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு மாதிரி அது மாதிரி வச்சுக்கோங்க. எஸ், உடனே ஆன்சர் வந்தது. குட், ரொம்ப சிம்பிள்ரா. இது ஆக்சிஜன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆப்ஷன் ஏ இஸ் O2 is the correct answer. Good. Next question. The energy content in kilocalories of carbohydrate, protein, triglycerol respectively in approximately in the ratio of carbohydrate, புரதம் மற்றும் triglycerol அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி கண்டென்ட் இன் கிலோ கலோரிஸ் என்ன ரேஷியோல இருக்கும்? ஆப்ஷன் ஏ 1:1:2, ஆப்ஷன் பி 1:2:1, ஆப்ஷன் சி 2:1:1, ஆப்ஷன் டி 2:2:1. திருப்பி சொல்றேன்டா. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ட்ரைகிளிசரால் அவங்கள்ட்ட எவ்வளவு கிலோ கலோரிஸ் எனர்ஜி இருக்கும், என்ன ரேஷியோல இருக்கும், ஆற்றல் என்ன விகிதத்தில் காணப்படும்? 1:1:2, 1:2:1, 2:1:1, 2:2:1. கிலோ கலோரிஸ் பார்த்தாலே தெரியும்டா. கார்போஹைட்ரேட்டுக்கு எவ்வளவு கிலோ கலோரிஸ், புரோட்டீனுக்கு எவ்வளவு கிலோ கலோரிஸ், ஃபேட்டுக்கு அதில் டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு சரியான விடை என்பது குட், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. 1:1:2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக எழுதுறது. வெரி குட், இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. லிங்க் என்சைம் இன் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் இஸ், அதாவது செல் சுவாசித்தலில் இணைப்பு நொதியாக செயல்படுவது. ஆப்ஷன் ஏ சிட்ரேட் சிந்தடேஸ், ஆப்ஷன் பி பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ், ஆப்ஷன் சி ஐசோசிட்ரிக் டீஹைட்ரோஜனேஸ், ஆப்ஷன் டி சக்சனைல் தியோகைனேஸ். லிங்க் என்சைம் இணைப்பு நொதியாக செயல்படுவது செல்லுலர் ரெஸ்பிரேஷன், செல் சுவாசத்தில் அப்படின்னு ஆகும். எஸ், லிங்க் என்சைம்னா ரெஸ்பிரேஷன்ல ஒருத்தர் மறந்துடாத. பைருவிக் டீஹைட்ரோஜனேஸ் ஆக்ட் அஸ் அ லிங்க் என்சைம். பைருவிக் டீஹைட்ரோஜனேஸ் என்பதுதான் இணைப்பு நொதியாக செயல்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which of these steps in Krebs cycle indicates substrate level phosphorylation? கீழ்வரும் கிரப்ஸ் சுழற்சியின் படிகளில் எந்த படியில் தளப்பொருள் பாஸ்பாரிகரணம் நடைபெறும்? Substrate level phosphorylation takes place. Option A succinyl acid to alpha ketoglutaric acid, that is succinyl-CoA into alpha ketoglutaric acid. Option B succinic acid to malic acid. Option C succinyl-CoA to succinic acid. Option D malic acid to oxaloacetic acid. பார்த்தே கவனிக்கோ. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் எதுல நடக்கும்? succinyl-CoA acid into alpha ketoglutaric acid, succinic acid to malic acid, succinyl-CoA to succinic acid, malic acid to oxaloacetic acid. Yes, super. இதுக்கு சரியான விடை என்பது succinyl-CoA. succinic acid மாறப்ப substrate level phosphorylation, தளப்பொருள் ஆக்சிஜனேற்றம் நடைபெறும். ஓகேயா? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன்னா சப்ஸ்ட்ரேட் வச்சுண்டு ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். குட், வெரி குட், இது சரியா சொன்னீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் இஸ் ட்ரூ ஃபார் ஏடிபி? கீழ்வருவனவற்றுள் ஏடிபி குறித்த எந்த கூற்று சரியானது? ஆப்ஷன் ஏ ஏடிபி இஸ் prosthetic part of an enzyme, ஒரு நொதியின் prosthetic பாகமாகும். ATP is an enzyme, ATP ஒரு நொதியாகும். ATP is an organic ion of enzyme, ஒரு நொதியின் கரிம அயனியாகும். ATP is a coenzyme, ATP ஒரு coenzyme ஆகும், அதாவது இணை நொதியாகும்.
which one is true for ATP? கீழ்வருவனவற்றுள் ATP குறித்த எந்த கூற்றானது சரியானது? Prosthetic part of an enzyme, நொதியின் prosthetic பாகம். It's an enzyme, இது ஒரு நொதி. Organic ion of an enzyme, ஒரு தனிமத்தின் என்ன சொல்றது, ஒரு நொதியின் கரிம பகுதியாகும், கரிம அயனியாகும். Coenzyme, இணை நொதியாகும். எஸ், இதுக்கு சரியான விடை ATP coenzyme அப்படின்னு கூப்பிடுவாங்க. Fourth option is a correct one. Good, பரவாயில்ல. Next question for you. Yes, oxidative phosphorylation refers to. ஏவா செக் பண்ணி கொடுக்கட்டும். Oxidative phosphorylation refers to. ஆக்சிஜனேற்ற பாஸ்பாரிகரணம் என்பது இதனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ anaerobic production of ATP, காற்றில்லா சுவாசத்தில் ATP உருவாவதை குறிக்கும். The citric acid cycle production of ATP, citric அமில சுழற்சியில் ATP உருவாவதை குறிக்கும். Production of ATP by chemiosmosis, chemiosmosis மூலமாக ATP உருவாவதை குறிக்கும். Alcoholic fermentation, ஆல்கஹால் நொதித்தலை குறிக்கும். திருப்பி சொல்லேன்டா குட்டி. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ரெஃபர்ஸ் டு, ஆக்சிஜனேற்ற பாஸ்பாரிகரணம் என்பது இதனை குறிக்கும் என்பதுதான் உனக்கு கொஸ்டின். ஆப்ஷன் ஏ anaerobic production of ATP, காற்றில்லா சுவாசத்தில் ATP உருவாதல். The citric acid cycle production of ATP, citric அமில சுழற்சியில் ATP உருவாதல். Production of ATP by chemiosmosis, chemiosmosis மூலமாக, வேதி ஆஸ்மோசிஸ் மூலமாக ATP உருவாவதை குறிக்கும். Alcoholic fermentation, ஆல்கஹால் நொதித்தலை குறிக்கும். இதுக்கு சரியான விடை என்பது ஆப்ஷன் சி, production of ATP by chemiosmosis or வேதி ஆஸ்மோசிஸ். உனக்கே தெரியும், அந்த கிறிஸ்டே வழியா வெளில வரப்ப ஏடிபியை யூஸ் பண்ணிட்டு ATP எலக்ட்ரான்ல இருந்து லாஸ் ஆகிற எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு ATPயா மாறுவோம். இது நம்ம புக்ல இருக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many ATP molecules are obtained from fermentation of one molecule of glucose? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் நொதித்தலில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய ATPயின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 6. திருப்பி சொல்றேன். How many ATP molecules obtained from fermentation of one molecule of glucose? ஒரு குளுக்கோஸ் நொதித்தலில் ஈடுபடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்தது 4ன்னு சொல்லிட்டு, இதற்கு சரியான விடை 2. 4 ஃபார்ம் ஆனாலும் 2 ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் ஆயத்த நிலையில் பயன்படுத்தி கொள்ளப்படுவதால் நெட் கெயின்ங்கிறது 2 ATP. 2 is the correct answer. Okay, next question for you. இது கரெக்டா சொல்றியான்னு பாருங்க. Net yield of ATP molecule in aerobic respiration during Krebs cycle per glucose molecule is. Net yield of ATP molecules are obtained from fermentation, is in aerobic respiration during Krebs cycle. Krebs சுழற்சியின் பொழுது கிடைக்கக்கூடிய ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் பி 36, ஆப்ஷன் டி 28. Krebs cycle. Krebs cycle உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு தெரியும். 6 NADH2, 2 FADH2 and 2 ATP. ஸோ இதற்கு சரியான விடை என்பது 2 ATP. குட். இன்னொரு 2-3 கொஸ்டின் பார்ப்போம்டா. ஈஸியா சொல்லுவேன் நினைக்கிறேன். பார்ப்போம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ATP இஸ் obtained from. அதிக அளவில் ATP ஆனது இதிலிருந்து பெறப்படும். ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி பால்மெட்டிக் ஆசிட், ஆப்ஷன் சி மேலிக் ஆசிட், ஆப்ஷன் டி பீட்டா அமினோ ஆசிட். குளுக்கோஸ், பால்மெட்டிக் ஆசிட், மேலிக் ஆசிட், பீட்டா அமினோ ஆசிட். இவாள்கிட்ட யார்கிட்டேருந்து நிறைய ATP கிடைக்கும்?
இது ஜெனரல் திங்கிங் தான். இதுல யார் ஃபேட்னு கண்டுபிடிச்சாலும் ஒரு ஆன்சர் வந்துடுது. குட். யார் ஃபேட்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. பால்மெட்டிக் ஆசிட். ஃபேட் ஆக்சிடேஷன்ல தான் நிறைய ATP கிடைக்க முடியும். ஸோ தட் பால்மெட்டிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். குட். Next question. Hexose monophosphate pathway takes place in. Hexose monophosphate பாதையானது இங்கு நடைபெறும். Option A ER endoplasmic reticulum. Option B cristae cristocle. Option C cytoplasm. Option D mitochondrial matrix. Mitochondriaவின் matrix. Hexose monophosphate pathway or pentose phosphate pathway வழித்தடம் எங்கு நடைபெறும்? ER endoplasmic reticulum, cristae cristocle, cytoplasm, mitochondrial matrix. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் A cytoplasm. Hexose monophosphate pathway or pentose phosphate pathway. Yes, option C. Cytoplasm is the correct answer. So இதுக்கு விடை என்பது cytoplasm. Hexose monophosphate pathway இது சைட்டோபிளாசத்தில் நடைபெறும் என்பது சரி. Takes place in cytoplasm. Good. The last question for you. The carrier which transfers the electrons in electron transport system is. எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் இந்த கடத்தியானது எலக்ட்ரான்கள் கடத்தப்பட உதவுகிறது. ஆப்ஷன் A phytochrome, ஆப்ஷன் B cytochrome, ஆப்ஷன் C quantosome, ஆப்ஷன் D fucoxanthin. எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் எலக்ட்ரான் கடத்தியாக உதவுவது phytochrome, cytochrome, quantosome and fucoxanthin. இதற்கு சரியான விடை என்பது cytochrome ஆகும். ஓகே, cytochrome is the correct answer. ரொம்ப சூப்பரா பதில் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது அப்படியே